Hello friends, welcome to PGTRB Commerce Unit 9 Statistics Measures of Central Tendency பார்த்துட்டு இன்னைய வீடியோல மீன் மீடியன் மோட பத்தி பார்க்க போறோம். Test number 3. நம்ம வந்து இதுல பொசிஷனல் averages பார்க்க போறோம். Previous வீடியோல mathematical averages பார்த்தோம். இதுல பொசிஷனல் average மெயினா பார்க்க போறோம். அதாவது மோடும் மீடியனை பத்தி பார்க்க போறோம். Median mode இதுதான் positional averages. Mathematical averages நேத்து பார்த்தோம். Mathematical averages ன்றது arithmetic mean, geometric mean, harmonic mean. அது வந்து mathematical average. Positional average வந்து மீடியனும் மோடும். அதில் மீடியன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Middle value of a series arranged in any of the order of the magnitude. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மிடில் வேல்யூ தான் மீடியன். அப்போ மீடியன் அப்படின்றது ஒரு சீரீஸை ஒரு நம்பர் சீரீஸை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிடும். ஏன்னா சென்டர் நம்பர் எடுக்கும்போது ரெண்டு சைடும் ஈக்குவலாக பிரிச்சிடும். மீடியன் அப்படின்றது எது கூட கன்சர்ன்ட் ஆகிருக்கு, எதோட தொடர்புடையதுன்னு கேட்டால் பொசிஷன் ஆர் பிளேஸ் ஆஃப் தி ஐட்டம் இன் ஏ சீரீஸ். ஒரு சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்தோடைய பிளேஸ் அந்த இல்லைன்னா அதோடைய பொசிஷனை கூட சம்மந்தப்பட்டது தான் இந்த மீடியன். இப்போ பாருங்கள் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, த மீடியன் ஆஃப் தி ஃபாலோயிங். கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6, 9, 21, 5, 7, -2, 0, 32, 9 இஸ் 7ஆ 0வா 9ஆ 6ஆன்னு கேட்டிருக்காங்க. இதில் மீடியன் கண்டுபிடிக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். ஏறு வரிசையில் எழுதணும். சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து -2, அடுத்த நம்பர் வந்து 0, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அப்புறம் 6, அப்புறம் 9 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். -2, 0, 5, 6, 7, 9, 9, 21, 32. இந்த ரிப்பீட்டட் நம்பராக இருந்தாலும் அதையும் எழுதிடணும். எழுதிட்டு இதோடைய ஒரு கால்குலேஷன் பார்க்கணும். பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பொசிஷன் ஆஃப் தி மீடியன் எது சென்டர் நம்பர் பார்க்குறது ஃபார்முலா வந்து n+1 டிவைடட் பை 2. அப்போது இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நம்பர்ஸ். அதுதான் nன்றது 9 நம்பர்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 2. அப்போ 9+1 வந்து 10/2 ஆயிரும். 10/2ன்றது 5th. ஸோ 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இங்கே மீடியன். 5th பொசிஷனில் இந்த அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பரில் 5th நம்பர் 1, 2, 3, 4, 5. 5ன்றது இங்கே 7 நம்பர் 7 தான் வந்திருக்கு. அந்த நம்பர் 7 தான் நம்மளுக்கு மீடியன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 7. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மீடியன் ஆஃப் 57, 58, 61, 42, 38, 65, 72, 66 கொடுத்துருக்காங்க. இதில் மீடியன் 59ஆ 60ஆ 59.5ஆ 60.5ஆன்னு கேட்டிருக்காங்க. கடந்த சம்மில் வந்து எக்ஸாக்ட் நம்பர் சென்டர் நம்பர் கிடச்சிச்சு. இதில் பாருங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது ஏறு வரிசையில் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொசிஷன் கண்டுபிடிக்கணும். மீடியனோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். n+1 டிவைட் பை 2. இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் இருக்குது. அப்போ 8+1 டிவைட் பை 2. ஸோ 9/2. 9 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4.5 வரும். இந்த 4.5ன்றது ஒரு பர்டிகுலர் நம்பர் பர்டிகுலர் பொசிஷன் கிடையாது. ஆக்சுவலி 4.5ன்றது 4த்துக்கும் 5th பொசிஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். 4த்துக்கும் 5த்துக்கும். அப்போ இதில் என்ன பண்ணால் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 4th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது ப்ளஸ் 5th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் 58 இருக்குது. அதேமாதிரி 5th பொசிஷனில் 61 இருக்குது. அப்போ இந்த 58ஐயும் 61ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 119 வரும் டிவைட் பை 2. 119 2ஆல் டிவைட் பண்ணால் 59.5 வரும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 59.5. இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஈவன் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி பிட்வீன் வந்துடும். இதே ஆட் நம்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம். அது வந்துட்டு ஆட் நம்பராக வந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் சென்டர் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிடும். இதில் பாருங்கள், இதில் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. மீடியன் ஆஃப் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லேபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 50 வேஜஸை பெறக்கூடிய லேபர்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. 75 ரூபா பெறவங்க 14 பேர் இருக்காங்க. 100 ரூபா பெறவங்க 10 பேர் இருக்காங்க. 150 ரூபா பெறவங்க வந்துட்டு 5 பேர் இருக்காங்க. 250 rupees
வாங்குறவங்க வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி மொத்தம் 40 லேபர் இருக்காங்க. இதோடைய மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் வந்து 60யா 65யா 70யா 75ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கனால இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கணும். வேஜஸ் எல்லாம் ஒரு காலத்துலையும் நம்பர் ஆஃப் லேபர்ஸை ஒரு காலத்துலையும் போட்டுருணும். ஆல்ரெடி கிவன் இன் தி கொஸ்டின். இதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ்னா இந்த நம்பர் ஆஃப் லேபர்ஸ் பாருங்கள் 8 இருக்குது. 8 அப்படியே எழுதியாச்சு. இந்த 8 கூட இந்த 14 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் 22 வந்துடும். 22 கூட இந்த 10 ஆட் பண்ணால் 32. 32 கூட 5 ஆட் பண்ணால் 37. 37 கூட 3 ஆட் பண்ணால் 40. இப்படி இந்த மாதிரி குமுலேட்டிவ் இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் லேபர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. அதை தொடர்ச்சி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு 8 அப்படி எழுதணும். 8 கூட 14 ஆட் பண்ணால் 22. அப்புறம் 22 கூட 10 ஆட் பண்ணால் 32. 32 கூட 5 ஆட் பண்ணால் 37. 37 கூட 3 ஆட் பண்ணால் 40. அப்படின்னு ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடணும். அப்புறம் இந்த மீடியத்தோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அந்த மீடியனோட பொசிஷன்றது n+1/2. இங்கே டோட்டல் ஃப்ரீக்வன்சி 40. 40 + 1/2 40/2 41. 40 + 1 வந்து 41/2. அப்போ இந்த 41 2ஆல் டிவைட் பண்ணால் 20.5 கிடைக்கும். அப்போ 20.5ன்றது 20th நம்பருக்கும் 21st நம்பருக்கும் இடையில இருக்கும். அப்போது மீடியன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 20 21st நம்பர் ரெண்டு நம்பரையும் எடுத்துட்டு ரெண்டு வேல்யூ 20th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது 21st பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 8. இப்போ நம்மளுக்கு வேண்டியது 20 21st. 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து வேஜஸ் வந்து 50 ரூபா. 8 வரைக்கும். 8க்கு அப்புறம் 22 வரைக்கும். 8க்கு அப்புறம் 22 வரைக்கும் வேஜஸ் வந்து 75ன்னு கொடுத்துக்கோங்க. 8க்கு அப்புறம் 22 வரைக்கும். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் வேஜஸையும் பாருங்கள். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 8 வரைக்கும் வேஜஸ் 50. 8லேருந்து 22 வரைக்கும் 75. அப்போ 22 வரைக்கும் 75. அப்போது 20ம் 21ம் 22 வரைக்கும் அதுக்குள்ளார தான் இருக்குது. அப்போ 20ம் 75 தான். 21ம் இதுக்குள்ளார தான் வருது, அதுக்கும் 75 தான். அதனால தான் 75. 20th பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ 75 தான். 21st பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ 75 தான். டிவைட் பை 2 75 + 75 150 டிவைட் பை 2 75. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து 75. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் கவனிக்கணும், இந்த பாருங்கள் 8லேருந்து 22 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 75. 8லேருந்து 22 வரைக்கும். அப்போ இந்த 20ம் 21ம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால 75ன்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த மீடியன் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. 4 டேயில் வந்துட்டு 10 கார்ஸை சோல்ட் பண்ணியிருக்காங்க. 16 டேஸில் 15 கார், 12 டேஸில் 17 கார், 5 டேஸில் 18 கார், 3 டேஸில் 21 காசு. அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது வேல்யூ, செகண்ட் நம்பர் ஆஃப் கார்ஸும், செகண்ட் இருக்கிறது ஃப்ரீக்வன்சி. இதோடைய மீடியன் என்னன்னு பார்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம டேபிள் போட்டணும். நம்பர் ஆஃப் கார் சோல்டு ஒரு காலத்துலையும் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு காலத்துலையும் போட்டு குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் டேஸ் 4 அப்படியே எழுதிடணும். அப்புறம் 4 கூட அடுத்து 16 ஆட் பண்ணால் 20 வரும். அந்த 20 கூட 12 ஆட் பண்ணால் 32. 32 கூட 5 ஆட் பண்ணால் 37. 37 கூட 3 ஆட் பண்ணால் 40. டோட்டல் ஃப்ரீக்வன்சி 40. இந்த மாதிரி குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சிடணும். பொசிஷன் நமக்கு தெரியும் n+1/2. இங்கே மொத்தம் 40 இருக்குது. +1/2 41/2 20.5. அப்போ 20.5ன்றது பிட்வீன் 20th and 21st. லாஸ்ட் சம்மர் கூட இதே தான் பார்த்தோம். பிட்வீன் 20th and 21st. இப்போது அந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 20th வேல்யூ பாருங்கள். 4லேருந்து 20 வரைக்கும் 15. அப்போ 20th வேல்யூ இதில் தான் வருது, 20ல் தான் வருது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. அந்த 15 வேல்யூ எடுத்துக்கணும். 21st வேல்யூ வந்து அதுக்கப்புறம் போயிடுச்சு பாருங்கள். 20க்கு அப்புறம் 32 வரைக்கும் 17 இருக்குது. போன சம்மில் ரெண்டுமே ஒரே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்துருச்சு. இந்த சம் வந்து ஒரு வேல்யூ 4லேருந்து 20க்குள்ளார வந்துச்சு. 20th வேல்யூ வந்து 15 வந்துருச்சு. ரெண்டாவது வேல்யூ 21st. அப்போ 20 கடந்து போயிடுச்சு. அப்போ 32 இருக்குது. 32 வரைக்கும் இருக்க வேல்யூவில் தான் அந்த 21st வரும். அப்போ 21st வந்து 17. அப்போ 15 + 17 டிவைட் பை 2. அப்போ 15 + 17 வந்து 32 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 16. இந்த சம்மெல்லாம் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A 16. Next question பாருங்க. 5th question. The sum of the absolute deviation of the values about their median is. The sum of the absolute deviation of the values about their median. மீடியன்லேருந்து எவ்வளோ முன்னால் இருக்க வேல்யூ டிவைட்டாக இருக்குது, பின்னால் இருக்க வேல்யூ எவ்வளோ டிவைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம், அந்த டிவைட்டான வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, சம் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? மேக்ஸிமம் வருமா, 0 வருமா, லீஸ்ட் வருமா, 1. லீஸ்ட்ன்றது இங்கே மினிமம். அப்போது இந்த மீடியன்லேருந்து அந்த ஒவ்வொரு வேல்யூவும் எவ்வளோ டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்து
அதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும், மினிமம் வேல்யூ கிடைக்கும். அர்த்தமெட்டிக் மீனில் நம்ம பார்த்தோம், இந்த டிவியேஷன்ஸ் எல்லாமே அர்த்தமெட்டிக் மீனில் டிவியேஷன் எல்லாமே ஆட் பண்ணால் 0 வரும். ஆனால் மீடியனில் இந்த அப்சல்யூட் டிவியேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணால் லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும், மினிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம், மீடியன் பார்த்துட்டோம். இனி வந்து மோடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மோடுக்கு பாருங்கள், இந்த பாயிண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. த மோட் ரெஃபர்ஸ் டு தட் வேல்யூ இன் எ டிஸ்ட்ரிபியூஷன் விச் அக்கர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. தொடர்ந்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப திரும்ப எந்த வேல்யூ வந்துகிட்டே இருக்கோ, திரும்ப திரும்ப எந்த வேல்யூ அதிகமான தடவை எந்த வேல்யூ வருதோ அதுதான் மோட். மீடியன்றது சென்டர், மிடில் வேல்யூ. ஆனால் ஒரு சீரீஸில், நம்பர் சீரீஸில் எந்த நம்பர் திரும்ப திரும்ப வருதோ, அதாவது அதிகமான தடவை வருதோ அதுதான் மோடு. இந்த மோடுன்ற வேர்டு வந்து ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் வேர்டு. அதுலேருந்து லா மோடு அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த மோடு. லா மோடு அப்படின்னு என்னென்னு கேட்டதுன்னா ஃபேஷன், அப்புறம் ஃபேஷன் அப்படின்னு அர்த்தம். இது கேட்கலாம், the word mode has been derived from dash, French word கேட்கலாம். அது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட் லா மோட் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லா மோட்னு கேட்டால் ஃபேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸில் ஒரே ஒரு மோடு மட்டும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது யூனி மாடல்னு பேர். அந்த சீரீஸ்க்கு வந்து யூனி மாடல்னு பேர். ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸில் 2 மோடு இருந்துச்சுன்னா, 2 நம்பர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா, ஒரே நம்பர் வந்து 2 நம்பர் ஒரே அளவுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருந்தால் அது பை மாடல்னு பேர். அதே டைமில் மோர் தென் 2 மோட்ஸ் ரிப்பீட் ஆகிருந்தா, ஒரு சீரீஸில் மோர் தென் 2 மோட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மல்டி மாடல் அப்படின்னு பேர். மல்டி மாடல், இங்கே ஸ்பெல்லிங்கில் வந்து எம்னு வரணும், டின்னு பிரிண்ட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. மல்டி மாடல் அப்படின்னு பேர். இப்போது கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், மோடு கண்டுபிடிக்கலாம். ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இதெல்லாம் சிம்பிள் சம், பட் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 23 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். 23 பாருங்கள், ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. 77 பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. 77 3 டைம்ஸ் இருக்குது. 28 ஒரு தடவை வந்திருக்கு. 38 ஒரு தடவை வந்திருக்கு. 56 ஒரு தடவை வந்திருக்கு. 98 ஒரு தடவை தான். 27 ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ இந்த 77 மட்டும்தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட், ஃப்ரீக்வெண்ட்லி கம்ஸ். அதனால் அதான் மோடு. எந்த நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதோ, எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆகுதோ தட் நம்பர் இஸ் கால்ட் மோடு. அப்போ மோடு வந்து இங்கே 77. ஏன்னா மற்ற நம்பரெல்லாம் ஒரு டைம் தான் வந்திருக்கு. 77 மட்டும்தான் 3 டைம்ஸ் வந்து வந்திருக்கனால மோடு வந்து 77. இப்போ இந்த நம்பர் பாருங்கள், 3 5 7 8 10 11 14 56. இதில் இப்போ இதில் மோடு கேட்டிருக்காங்க. இதில் மோடு கிடையாது. 10 மோட்ஸ் இருக்குது. 10 தான் மோடு. இங்கே 56 மோடு, 7 தான் மோடு. எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 3 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. 5 ஒரு தடவை தான் இருக்குது. 7 ஒரு தடவை தான் இருக்குது. 8 ஒரு தடவை தான் இருக்குது. 10 ஒரு தடவை தான் இருக்குது. 11 ஒரு தடவை தான் இருக்குது. 14 ஒரு தடவை தான் இருக்குது. 56ம் ஒரு தடவை இருக்குது. எந்த நம்பரும் ஒன்றுக்கு மேலே ரிப்பீட் ஆகலை. எல்லாமே ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகலை. தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ மோட். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0 2 5 6 9 5 6 14 6 15 5 6 5 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நோ மோட் ஆஃப் 5 தான் மோடா, 6 மோடா, 5ம் 6 மோடான்னு பாருங்கள். இதில் 5 பாருங்கள் 1 2 3 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 6 பாருங்கள் 1 2 3 4 டைம்ஸ். அப்போ 5ம் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 6ம் எகெயின் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 5ம் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 6ம் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 2 நம்பரும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இதோட மோடு வந்து 5 and 6. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ வந்து இதோட ஆன்சர் வந்து டி, 5 and 6. ஏன்னா 2 நம்பருமே சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது வந்து நோ மோடு தான். ஏன்னா இதில் ஒரு நோட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்தோ த அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 மோட் இன் ஏ சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் மோர் தென் 1 மோடு இருந்துச்சுன்னா கேன் பி யூஸ்ட் இன் ஃபர்தர் அனாலிசிஸ். அது திருப்பி அனலைஸ் பண்ணுவாங்க. த மோட் ஆஸ் ஏ மெஷர் ஆஃப் central tendency has little significance for bi or tri-model distribution. Bi model, இப்போ இதில் வந்து பை மாடல் 2 மோடு இருக்கனால பை மாடல், சிலப்போ 3 இருக்கலாம், ட்ரை மாடல்னு பேர். இந்த பை மாடலுக்கும் ட்ரை மாடல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சென்ட்ரல் டெண்டன்சியில் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. அதனால ஃபர்தர் அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்தராக அனலைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள், மோடு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க.
சைஸ் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. 18 சைஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ், 20 சைஸில் இருக்கக்கூடிய, 22 சைஸில், 24 சைஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு. பாருங்க, ஒவ்வொரு சைஸில் இருக்க ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. 18 சைஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து 55 செட் இருக்குது. 20 சைஸ் இருக்கிறது 120 இருக்குது. 22 சைஸில் இருக்கிறது 108 ட்ரெஸ் இருக்குது. 24 சைஸில் இருக்கிறது 45 செட் இருக்குது. இதில் எந்த சைஸ் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தா போதும். தட் இஸ் கால் மோடு. எது அதிக தடவை ரிப்பீட் ஆகுது, தட் இஸ் கால் மோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 20ன்ற சைஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால இதோடைய ஆன்சர் வந்து 20. மறந்து 120 எழுதிக்கூடாது. நம்பர் நம்மளுக்கு வேண்டாம். எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 20ன்ற நம்பர் தான் 120 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு தான் எடுக்கணும். எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு எடுக்கக்கூடாது. நம்ம மறந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி 120 எடுத்து ஆன்சர் பண்ணக்கூடாது. இதுதான் காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். அப்போது எந்த பொருள் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கணும். இந்த சைஸ் ஆஃப் தி ட்ரெஸ் 20 தான் 120 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 20. இப்போ நம்ம வந்து மீன் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இதில் மீடியனும் மோடும் பார்த்துருக்கோம். இது மூணுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அர்த்தமெட்டிக் மீன் அப்படின்னா 2 நம்பரோட அர்த்தமெட்டிக் மீன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். a + b / 2. ஜாமெட்ரிக் மீன்னா அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி அதோட ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் a × b. ஹார்மோனிக் மீன்னா அந்த அர்த்தமெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அந்த 2 மேலே போயிருப்பாருங்க. 2 மேலே போயிட்டு டிவைடட் பை அந்த இண்டிவிஜுவல் நம்பரோட ரெசிப்ரோக்கல் 1/a + 1/b ஆயிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்த்தமெட்டிக் மீன் வந்து a + b / 2னா, ஜாமெட்ரிக் மீன் வந்து ரூட் ஆஃப் a × b. ஹார்மோனிக் மீன் வந்து 2 டிவைடட் பை 1/a + 1/b. அதாவது அர்த்தமெட்டிக் மீனுடைய ரெசிப்ரோக்கலாக இருக்கும். திருப்பி போட்டுட்டு ரெசிப்ரோக்கலாக போட்டுட்டு அந்த இண்டிவிஜுவல் வேல்யூவோட ரெசிப்ரோக்கலை எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இஃப் ஆல் தி ஐட்டம்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ எல்லா ஐட்டமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அர்த்தமெட்டிக் மீனும் ஜாமெட்ரிக் மீனும் ஹார்மோனிக் மீனும் ஈக்குவல் ஆயிரும். இப்போ இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். இஃப் ஆல் தி ஐட்டம்ஸ் ஆர் ஈக்குவல் தென் அர்த்தமெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். இல்லைனா அர்த்தமெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஜாமெட்ரிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். ஆல் தி ஐட்டம்ஸ் ஈக்குவலாக இருந்தால் 3 மீனும் ஈக்குவலாக இருக்கும். அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் 3மே ஈக்குவலாக இருக்கும். அதே டைமில் நாட் ஈக்குவலாக இருந்தால் அர்த்தமெட்டிக் மீன் வந்து கிரேட்டராக இருக்கும் ஜாமெட்ரிக் மீனை விட. ஜாமெட்ரிக் மீன் வந்து ஹார்மோனிக் மீனை விட கிரேட்டராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஏஎம், அப்புறம் ஜிஎம், அப்புறம் ஏஹெச்எம். அப்போ ஏஎம் தான் பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஹார்மோனிக் மீன் வந்து லோவஸ்ட்டாக இருக்கும் இஃப் ஐட்டம்ஸ் ஆர் நாட் ஈக்குவலாக இருந்தால். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு தேர்டு இது பாருங்கள். ஜாமெட்ரிக் மீனோட இன்னொரு ஃபார்முலா. ஜாமெட்ரிக் மீனுக்கும் அர்த்தமெட்டிக் மீனுக்கும் ஹார்மோனிக் மீனுக்குள்ள ரிலேஷன் கேட்டிங்கன்னா, ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன் இன்டு ஹார்மோனிக் மீன் அப்படி போடலாம். இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டா, லெஃப்ட் சைடு ஜாமெட்ரிக் மீன் த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஜாமெட்ரிக் மீனோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்டு ஹார்மோனிக் மீன் கிடைக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக பாருங்கள். பார்த்தாலே போதும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரீகால் ஆகிடும். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட் ரிலேஷன் கொடுத்துட்டு பாருங்க. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மீடியன். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் லாஸ்ட் ஃபார்முலா, மெயின் அந்த லாஸ்ட் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் கொடுத்துருக்கோங்க லாஸ்ட். இந்த ஃபார்முலா வச்சு தான் அதிகமாக நம்ம வந்து எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். மீடியனும் மீனும் கொடுத்தா மோடு கண்டுபிடிக்கலாம். மோடும் மீடியனும் கொடுத்தா மீன் கண்டுபிடிக்கலாம். இல்லை மோடும் மீனும் கொடுத்தா மீடியன் கண்டுபிடிக்கலாம். அப்போ எது வேணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீன் மைனஸ் மீடியன். அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறது பூரா இதுலேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். எப்படி கொண்டு வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். சிலப்போ இந்த ரிலேஷன் கூட ஆப்ஷனில் கொடுத்து கரெக்டானு கேட்கலாம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் 6th ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். இஃப் தி மோட் அண்ட் மீன் ஆஃப் ஏ மாடரேட்லி அசிமெட்ரிக்கல் சீரீஸ், அசிமெட்ரிக்கல் நாட் ஈக்குவல். ஈக்குவலாக இருந்தால் ஜாமெட்ரி எல்லாமே ஈக்குவலாக போயிடும். ஜாமெட்ரிக் மீன், அர்த்தமெட்டிக் மீன், ஹார்மோனிக் மீன் எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். இது அசிமெட்ரிக்கல் சீரீஸ். அசிமெட்ரிக்கல்னால் சிமெட்ரிக்கலாக கிடையாது, ஈக்குவலாக கிடையாது, ஸ்கீவ்டாக இருக்குது. அப்போ அசிமெட்ரிக்கல் சீரீஸ் ஆர் பர் மோடு வந்து 32.1. ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட்டு. செகண்ட் மீன் சொல்லியிருக்காங்க 35. அதான் ரெஸ்பெக்டிவ்லி முறையே மோடு வந்து 32.1ம் மீன் வந்து 35.4 இருக்குது. அப்போ மீடியன் என்னன்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராபபிள் மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் ஒரு 6th ரிலேஷன் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீடியன் மைனஸ் 2 டைம்ஸ் மீன்.
இப்போ மோடு கொடுத்துருக்காங்க. மோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 32.1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் தான் கண்டுபிடிக்கணும். 3 மீடியன் மைனஸ் 2 டைம்ஸ் மீன் கொடுத்துருக்காங்க 35.4. இப்போ 32.1 அப்படியே வச்சுக்கலாம். 3 மீடியன் அப்படியே வைக்கலாம். இந்த 2 இன்ட்டு 35.4 மல்டிப்ளை பண்ணால் 70.8 கிடைக்கும். இப்போ இந்த 70.8 வந்து ரைட் சைடில் இருக்குது. அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போனால் இங்கே மைனஸ் இருக்காங்க போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி 32.1 அங்கே இருக்குது. இந்த மைனஸ் இங்கே வரும். ப்ளஸ் 70.8 இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 102.9 இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீடியன். அப்போ மீடியன் கூட இருக்க இந்த 3யை ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். அப்போ இங்கே மீடியன் கூட இந்த 3 வந்து மல்டிப்ளாக இருக்குது. அந்த மல்டிப்ளாக இருக்கனால அடுத்த சைடு போகும்போது என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். அப்போ மீடியன் இஸ் ஈக்குவல் டு 102.9 டிவைடட் பை 3. இந்த 102.9 3ஆல் டிவைட் பண்ணால் 34.3 கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி 34.3. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. திரும்ப போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். இன் பைனாமியல் பைமாடல் சீரீஸ், பைமாடல் 2 மோடு இருக்குது. In bimodal series, the value of median is 141 and the value of mean is 140. Then the value of mode கேட்டிருக்காங்க. மோடு கேட்டிருக்காங்க. மீடியனும் மீனும் கொடுத்து மோடு கேட்டிருக்காங்க. ஸோ 6th ரிலேஷன் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்போ மோடு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீடியன் இஸ் given. மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 141 மைனஸ் 2 டைம்ஸ் மீன் வந்து 140 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு 141 வந்து 423 கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு 140 வந்து 280. அப்போ 423லேருந்து 280 மைனஸ் பண்ணால் 143. ஸோ 143 ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ 143 இஸ் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. வாட் டைப் ஆஃப் ஆவரேஜ் ஷுட் பி எம்ப்ளாய்ட் இன் த சைஸ் ஆஃப் தி ஷூஸ் சோல்ட் அவுட் அட் லார்ஜஸ்ட் நம்பர் ஃப்ரம் தி ஷாப். இப்போ தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். எந்தெந்த சென்ட்ரல் டெண்டன்சி, எந்தெந்த ஆவரேஜ், நம்ம 2 ஆவரேஜ் படிச்சிருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜஸ் பார்த்துருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் தான் அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். அதே மாதிரி பொசிஷனல் ஆவரேஜஸ் பார்த்துருக்கோம், மோடு, மீடியன். இதில் எந்த இடத்துல எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க, சைஸ் ஆஃப் தி ஷூஸ் சோல்ட் அவுட் இன் லார்ஜஸ்ட் நம்பர். எந்த சைஸ் ஷூ அதிகமாக விற்றுருக்கு? அப்போது விச் ஒன் இஸ் ஹேப்பன் ஃப்ரீக்வெண்ட்லி, அதிக தடவை நடந்திருக்கு. அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் எத்தனை தடவை நடந்திருக்கு, எந்த நம்பர் அதிக தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோடு. ஸோ பி, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ சைஸ் ஆஃப் தி ஷூஸ் சோல்ட் அவுட் அட் லார்ஜஸ்ட் நம்பர், அதிகமான முறை எந்த ஷூ வித்திருக்கு, எந்த சைஸ் இருக்கக்கூடிய ஷூ வித்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் கால்ட் மோடு. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஆவரேஜ் யூஸ்ட் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்க, அதிக தடவை ரிப்பீட் ஆகுறது மோடு. இப்போ நம்ம கிளாஸில் வந்துட்டு நம்ம எதை வச்சு கிளாஸ் எடுப்போம்? ஒரு நம்மள டீச்சர்ஸ் எப்படி கிளாஸ் எடுப்போம்னு கேட்டிங்கன்னா, லோவஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டோம், ஹையஸ்ட் டேலண்ட் ஸ்டூடெண்ட் வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டோம். இந்த இடையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இடையில இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடிய, ஹையஸ்ட்டும் இல்லாமல் லோவஸ்ட்டும் இல்லாமல் சராசரியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சராசரி பார்க்குறது இல்லை இங்கே. அதாவது அர்த்தமெட்டிக் மீன் கிடையாது, நடுவில் நிற்கணும். அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கால்ட் மீடியன். அப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம். அப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது. பட் எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம்? மோடுனா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட். எந்த பொருள் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, தட் இஸ் மோடு. இப்போ மீடியன் பார்த்துக்கோங்க, நல்லா ஈஸியாக ஞாபகம். மீடியன் அப்படின்றது அது வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கும், குவாலிட்டியை தீர்மானிக்கிறது. இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு நம்பர் கிடையாது, இது வந்து ஒரு குவாலிட்டி. அப்போது எந்த ஒரு குவாலிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து மீடியன் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஆவரேஜ் யூஸ்ட் இன் தி எஸ்டிமேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். எந்த ஒரு குவாலிட்டி, நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தா எந்த ஆவரேஜ்னு கேட்டால் நீங்கள் பார்க்க வேண்டியது அது குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு பார்க்கணும். குவான்டிட்டினா நம்பரில் சொல்கிறதால குவான்டிட்டி. குவாலிட்டி, இன்டெலிஜென்ஸ், பியூட்டி இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் மீடியன் தான் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு மீடியன். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து மோடு. ஆவரேஜ் யூஸ்ட் இன் த மார்க்ஸ் ஒப்டெயின் இன் எக்ஸாமினேஷன். நம்ம ஸ்கூலில் எக்ஸாமினேஷன் வைக்கும்போது மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி, இப்போ ஒரு பையனும் எடுத்தாலே அவனுடைய எல்லா சப்ஜெக்டுடைய மார்க் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் டிவைட் பண்ணி உன்னுடைய ஆவரேஜ் மார்க் இவ்வளோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க் ஒப்டெயின் இன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம என்ன ஆவரேஜ் யூஸ் பண்ணோம்னா அர்த்தமெட்டிக் மீன்.
இப்போ மூணுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். மோடுனா எந்த நம்பர் அதிக தடவை லார்ஜஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகுது, ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகுதோ அது மோடு. ஒரு குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மீடியன், சென்டர் எடுப்போம். மீடியன்னா மிடில் எடுப்போம். அதே டைமில் இது பாருங்கள், மார்க்ஸ் ஒப்டெயின் இன் எக்ஸாமினேஷன் கிடைச்ச மார்க் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணுவோம், இல்லை நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் டிவைட் பண்ணுவோம், அரித்மெட்டிக் மீன். அதேமாதிரி 16th கொஸ்டின் பாருங்கள், ஆவரேஜ் யூஸ்ட் இன் பர் கேபிட்டா இன்கம் இன் செவரல் கண்ட்ரிஸ். பர் கேபிட்டா இன்கம் நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமிக்ஸில். ஒரு கண்ட்ரியோடைய மொத்த கேபிட்டலை ஆட் பண்ணி, கேபிட்டல் அதாவது இன்கம் ஆட் பண்ணி, பர் கேபிட்டா இன்கம்ன்றது மொத்த இன்கம், டோட்டல் பாப்புலேஷனுடைய இன்கம்மை ஆட் பண்ணி டிவைட் பை பாப்புலேஷனால் டிவைட் பண்ணுவோம். அது வந்து என்ன, டோட்டல் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டத்தை டிவைட் பண்ணாலே இட் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் மீன். அப்போ பர் கேபிட்டா இன்கம் இன் செவரல் கண்ட்ரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல, என்ன ஆவரேஜ் யூஸ் பண்ண கண்டுபிடிக்கிறீங்கன்னா அரித்மெட்டிக் மீன். அதுமாதிரி பாருங்கள், 17th கொஸ்டின், ஆவரேஜ் யூஸ்ட் இன் ஆவரேஜ் சேஞ்ச் இன் தி காஸ்ட் ஆஃப் லிவிங். இதுலேயும் பாருங்கள், நல்ல நம்ம 3 விஷயங்கள் பார்த்துட்டோம் ஏற்கனவே. மோடு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட். அதுமாதிரி மீடியன்றது ஒரு குவாலிட்டியாக இருக்கும், அது வந்து மீடியன், மிடில் வேல்யூ எடுத்து கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டத்தால் டிவைட் பண்ணிடுவோம். பர் கேபிட்டா இன்கம், ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கு, இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் மீன். இங்கே கவனிக்கும் பாருங்கள், இது நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆவரேஜ் சேஞ்ச் இன் தி காஸ்ட் ஆஃப் லிவிங். சேஞ்ச் வந்துச்சுனாலே அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஆவரேஜாக எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்குனாலே இட் இஸ் கால்ட் ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீனை யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜாமெட்ரிக் மீன் சேஞ்ச் வந்து. இப்போ பாருங்கள், ஆவரேஜ் யூஸ்ட் இன் ஆவரேஜ் ரேட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் பர் டெக்கேட். இது யோசிச்சு பாருங்கள் என்னன்னு. ஆவரேஜ் ரேட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் பர் டெக்கேட். இது ஜாமெட்ரிக் மீனா, அரித்மெட்டிக் மீனா, மோடா, மீடியனா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், லாஸ்ட்லேருந்து வர மீடியன்னா மிடில் வேல்யூ. அங்கே வந்து குவாலிட்டி எடுப்போம், இன்டெலிஜென்ஸ், பியூட்டி, அது மாதிரிலாம் இருக்கும், குவாலிட்டி எடுப்போம். மோடுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் எடுப்போம். அரித்மெட்டிக் மீன்றது எல்லாமே ஆட் பண்ணி, எல்லா வேல்யூ ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டத்தால் டிவைட் பண்ணுவோம். ஜாமெட்ரிக் மீன் தான் நம்ம சொன்னோம் சேஞ்ச். இங்கே பாருங்கள், ஆவரேஜ் ரேட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ஆகுது. தட் மீன்ஸ் பாப்புலேஷன் இஸ் சேஞ்சிங். ஒவ்வொரு டெக்கேட்லையும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாப்புலேஷன் வந்து க்ரோத் ஆகுது. ஸோ க்ரோத் வந்துச்சு, ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ஆகுது அப்படின் போதே அங்கே சேஞ்ச் வந்துருச்சு. சேஞ்ச் வந்தாலே ஜாமெட்ரிக் மீன். 19th கொஸ்டின் பாருங்கள், த மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம ஆவரேஜஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். தட் சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த சென்ட்ரல் டெண்டன்சிலே மோஸ்ட் ஸ்டேபிள், நிலைத்தன்மை உடையது எது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதும் நிலைத்தன்மை உடையது மீன் தான். அரித்மெட்டிக் மீன் தான். மீன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்போ பாருங்கள், அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி நம்பர்ஸ் 1, 2, 3, 4 அப் டு n அப்படி வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? n வரைக்கும் வந்தால் அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? n+1 டிவைட் பை 2 இல்லை n × n+1 டிவைட் பை 2 2n+1 டிவைட் பை 3 இல்லை நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு n வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை அரித்மெட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து n+1 டிவைட் பை 2. n+1 டிவைட் பை 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. n+1 டிவைட் பை 2. இந்த மாதிரி நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 அப்படி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு n+1 டிவைட் பை 2. இப்போ 1 + 2 + 3 + 2 அப் டு 100 இருந்துச்சுன்னா அதோடைய அரித்மெட்டிக் மீன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், n வந்து 100ன்னு சொன்னோம். 100 + 1 டிவைட் பை 2 101/2 50.5 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 21, ஹிஸ்டோகிராம் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் கிராஃபிக்கலி தி வேல்யூ ஆஃப் AM, மீடியன், மோட், GM. இங்கே கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து அரித்மெட்டிக் மீனும், மீடியனும், மோடும், ஜாமெட்ரிக் மீனெல்லாம் கண்டுபிடிச்சோம். பட் கிராஃபிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம். ஹிஸ்டோகிராம்னா தெரியும், பார் டயக்ராம் போட்டு அதோடைய சென்டர், அந்த பாருடைய சென்டருக்குடைய பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்கு நம்ம வரைகிறது தான் ஹிஸ்டோகிராம். அப்போ ஹிஸ்டோகிராம் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ மோடு கண்டுபிடிக்கிறது தான் ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹிஸ்டோகிராம்னா மோடு. ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். 22nd கொஸ்டின் பாருங்கள், த மோஸ்ட் சூட்டபிள் ஆவரேஜ் ஃபார் குவாலிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தோம், குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான சூட்டபிள் ஆவரேஜ் எது? அரித்மெட்டிக் மீனா, மீடியனா, மோடா, ஜிஎம்மா? இப்போ உங்கள் மைண்டில் வந்திருக்கும்,
ஏற்கனவே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு, பியூட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சென்டர் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ மீடியன் பார்த்தோம். மீடியன். அடுத்து பாருங்க 23rd கொஸ்டின். இந்த சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் இஃப் ஒன் வேல்யூ இஸ் 0 GM இஸ். இப்போ ஒரு வேல்யூ, ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூவில் ஒரு வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ ஜாமெட்ரிக் மீனோட வேல்யூ என்ன ஆகும்? பாசிட்டிவாக இருக்குமா, 0வாக இருக்குமா? இன்டிட்டர்மினேட் கண்டுபிடிக்க முடியாதா? நன், இது எதுவுமே இல்லையா? இன்டிட்டர்மினேட் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது, வேல்யூ கிடையாது அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவாக இருக்குமா, 0 இருக்குமா? இப்போ ஜிஎம்னா இப்போ நம்மளுக்கு தெரியணும். இப்போ 2 வேல்யூட ஜிஎம் நான் கொடுத்துருக்கேன். ஜாமெட்ரிக் மீன் ஏபி அப்படி இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஏபி. அப்போ ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா ஏ இன்ட்டு பி. அப்போ மல்டிப்ளிகேஷனில் ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா 0 இன்ட்டு எனி திங் இஸ் 0. அப்போது ஜிஎம்மில் ஒரு வேல்யூ 0 ஆனாலும், டோட்டல் ஒரு சீரீஸில் ஒரு வேல்யூ 0 ஆனாலும் ஜாமெட்ரிக் மீன் வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 0. Question number 24. The algebraic sum of the deviation of a set of n values from their arithmetic mean is n, 0, 1, none. இது ஏற்கனவே போன வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன். அர்த்தமெட்டிக் மீனில் 2 ப்ராப்பர்ட்டி சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ஐ மென்ஷன் யூ திஸ் இஸ் a very important property of arithmetic mean. ஒரு அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிச்சு அந்த மீன்லேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூமே எவ்வளோ டிவைட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஒரு அர்த்தமெட்டிக் மீனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவாக மாறும், மேலே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவாக மாறும். அர்த்தமெட்டிக் மீன் இருக்கும், அது கீழே இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணும்போது அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து கீழே இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும், அர்த்தமெட்டிக் மீன்லேருந்து மேலே இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணும்போது மைனஸாக வரும். இது எல்லாம் ஆட் பண்ணால், அந்த மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும் அப்படின்னு பார்த்தோம். The algebraic sum of the deviation of a set of n values from their arithmetic mean is 0. இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, மீடியன்னா என்ன? த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூவா? நமக்கு தெரியும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் திரும்ப திரும்ப வரக்கூடிய வேல்யூ வந்து மோடு. அப்புறம் மிடில் மோஸ்ட் வேல்யூவா? நடுவில் இருக்க வேல்யூவா? எஸ், மீடியன்றது நடுவில் இருக்க வேல்யூ தான். லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கம்மியாக வரக்கூடிய வேல்யூவா? இல்லை மீன் ஃபஸ்ட்டும் லாஸ்ட் வேல்யூ, மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூவான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீடியன் அப்படின்னாலே மிடில் மோஸ்ட் வேல்யூ தான் மிடில் மோஸ்ட் வேல்யூ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. The point of intersection of the less than and the more than ogive corresponds to. ogives அப்படின்றது ஒரு கர்வ். ஒரு கிராஃபில் வந்து கர்வ் வரைவோம். அந்த கர்வில் வந்து லெஸ் தென் அண்ட் மோர் தென் ogive வந்து லெஸ் தென் கர்வ் ogive கர்வும் மோர் தென் ogive கர்வும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹிஸ்டோகிராம் அப்படின்றது மோடை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஓஜிவ் கிராஃப் வந்து நம்ம எப்போதும் மீடியனை கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். மீடியன் கண்டுபிடிக்கிறது. அப்போ இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். கிராஃபிக்கல் மெத்தடில், டயக்ராமேட்டிக் மெத்தடில் வந்துட்டு ஹிஸ்டோகிராம் வந்து மோடை கண்டுபிடிக்கிறதுக்கும், ஓஜிவ் அப்படி வந்தாலே அது மீடியன் கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.